ஓகே, எஸ் பண்ணிடலாம். எதுக்கு எவ்வளோ அர்ஜென்ட்டாக வர சொன்னேன்? என்னடா பிரச்சனை உனக்கு? பிடுங்கிறதுக்கு. டேய் டேய், பேக என்னடா சொல்ல வர நீ இப்போ? சொல்கிறேன். நான் ஒருத்தனை 10 நாளாக ஃபாலோ பண்ணிருக்கிறேன். ஒருத்தனையா ஒருத்தியா? டேய், நீ பேசாமறா, சொல்கிறேன் மாப்பிள்ள. அவங்ககிட்ட எப்பவும் 2-3 லட்சம் கையிலே இருக்கும். சரியாக 1 மணிக்கு வீட்டுக்கு போனான், 2 மணிக்கு வீட்டிலேருந்து வெளியே வருவான். அவன் வீட்டை சுற்றி 2 கிலோமீட்டருக்கு ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியா. இடையில பேக் பிடிங்கி நம்ம மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம்னா, லெஃப்டில் போனால் ஈரோடு, ரைட்டில் போனால் கோயம்புத்தூர், ஸ்ட்ரைட்டாக போனால் திருப்பூர். எந்த ரூட்டில் போனாங்கன்னு கெஸ் பண்ணுறக்குள்ளே நாம் சேஃப் ஆகிடலாம். சூப்பர் பிளான்ரா மச்சான். நீயே பிடுங்க வேணாம். இந்த பிளானுக்கு என்ன குறைச்சல்? ஏன்டா ஒருத்தன்ட்டு பேகை பிடுங்கிட்டு வந்தால் அவன் கத்த மாட்டான், திருப்பி துரத்த மாட்டான், என்ன கை கட்டி வேடிக்கை பார்ப்பானா? இந்த ரிஸ்கில் நம்மளால முடியாதுடா. டே, ஃபைனான்ஸ்கார்ட்ட பணம் வாங்கினீங்க, அவன் வீட்டுக்கு காட்டுங்கிறான். காட்டிடுமா? அவன்கிட்ட இருக்கிற பணம் அவன்கிட்ட ஒரு நாள் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இது ஒரு சூப்பர் சான்ஸ். எல்லாம் நாங்கள் 2 பேரும் பார்த்துக்குறோம், நீ பெருசாக அது பண்ண வேண்டாம். சரி, என்ன பண்ணணும்? வண்டி இந்த ஏரியாக்குள்ளே தான் நிற்கும். அப்படி நிற்கலைன்னா நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. பஸ் இந்த ரூட்டில் வேலை நடந்துட்டுருக்கு, அந்த ரூட்டில் போயிடுங்க. வேற வழி இருக்கா? இருக்கு, போங்க. காலையிலேருந்து நேரமே சரியில்லை.
கிளம்பியாச்சு. வண்டி என்ன ஆஃப் ஆகாமலே வருது. சார் மெயின் ரோடு வரைக்கும் வரேங்க. உட்காருங்க. அது என்னாச்சு சார்? தெரியலையே. பெட்ரோல் ஆஃபில் இருக்கு. பெட்ரோல் ஆஃப்லையா? மெயினில் தானே இருந்துச்சு. யார் ஆஃப் பண்ணியிருப்பாங்க? ரமேஷ் மேஸ்திரி வீடிங்க எங்கே இருக்குது? ரமேஷ் மேஸ்திரியா? அப்படிங்க யாரும் இல்லையே. பேகுடா 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 பேகுடா. நில்லு நில்லு நில்லு. போ 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 போ. சாவிடா டேய் சாவிடா. போங்க 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 போங்க. ஷோ காமிக்கிற வண்டி அவசரத்துக்கு ஆக மாட்டேதே. இந்த வண்டி கிக்கர் இல்லையாடா சாமி. கைக்கு கை மாறும் பணமே, அதை கைப்பற்ற நினைக்குது மனமே. என்ன ஏதாவது பிரச்சனையாச்சா? இல்லை துரத்திட்டு வந்தானா? இல்லை. என்னதான்டா பண்ணா? நீ சொன்ன மாதிரி கையை கட்டி வேடிக்கை பாட்டுருந்தான். கை கட்டிட்டு இருந்தானா? பணம் இருந்துன்னா தாண்டா பிரச்சனை பண்ணியிருப்பான், துரத்திட்டு வருவான். இதில் தான் பணமே இல்லையாடா. என்னது ஒன்றும் இல்லையா? நான் பெருசா ரிஸ்க் எடுக்கலன்னு சொல்லி ஏமாத்த பாக்குறீங்களா? டேய் உண்மையிலே பணம் இல்லடா. சொன்ன கேள்றா. நீ கூடவே தான்டா வந்த. என்னடா டேய், இன்னைக்கு கூட பணத்தை வச்சதை பார்த்தேன்டா. எங்கடா போயிருக்கோம்? போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. போடா. சார் சொல்லுங்கள். சிவா, அர்ஜென்ட்டாக சென்னை கிளம்பிட்டேன். வசூல் பண்ண பணத்தை நாளைக்கு பேங்க்கில் போட்டு விட்ருங்க. பண்ணிவிட்டு அந்த குமாரோட வசூலையும் சேர்த்து பார்த்துருங்க. சரி. ஓகே சார். ஓகே. ஏண்டா ஒருத்தனை ஃபாலோ பண்ணேன்னு சொன்னதுக்கு ஒரு ஃபிகரை ஃபாலோ பண்ணியிருந்தா கூட செட் ஆயிருக்கும்டா. டேய், எந்தெந்த பணம் யார் யார்கிட்ட போகணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறது நாம கிடையாது, ஆண்டவன்ட்டு இருக்கு அதெல்லாம். இனிமேலாவது லூஸ் தனமாக பண்ணாமல் பொழைக்கிற வழியை பார்ப்போம்டா. அதே மாதிரி பேக் கடையில் வாங்கிட்டோம். ஸ்பேர் கீ வீட்டில் இருந்துச்சு. ஓனருக்கு தெரியாமல் பார்த்துக்கலாம். பெட்ரோலுக்கு இது ஆஃபில் இருக்கா? அப்பா, பேக்கில் பணம் இல்லைங்கிறதுனால பரவாயில்ல. பணம் இருந்திருந்தா என் நிலமை? தப்பு என் மேலேயும் இருக்குது. எப்படி ஒரு பொண்ணு அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு ரோட்டில் போனால்
பார்க்குறவங்களுக்கு தப்பான எண்ணத்தை உருவாக்குதோ அதே மாதிரி தான் பப்ளிக்காக பணத்தை எண்ணுறதும் பணம் இருக்கிறதா காட்டிக்கிறதும். திடீர்னு யாரும் முளைச்சி வர்றதில்லை. நான் வசூல் பண்ணுறதையும் என் வீட்டையும் பார்த்து வச்சு தான் வந்திருக்காங்க. பணம் இருக்குன்னு தெரிஞ்சால் எந்த நேரம் வேணால் ஆபத்து வரலாம். இது கலியுகம், அதை புரிஞ்சு நடந்துக்கணும். மறுபடியும் லிஃப்டா? இவன் யாரடா புதுசா?